குட் மார்னிங் தம்பி, குட் நைட் தம்பி. சூப்பராக பண்ணுறீங்க தம்பி. விஜய், சிஎம் விஜய் அவர்களே, நன்றி, நமஸ்காரம், வணக்கம். நீங்கள் தமிழ்நாடு சும்மா கலக்கிறீங்க, சூப்பராக பண்ணிக்கிறீங்க. அது இன்னும் நிரோடி வாழ்க, பல்லாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். அதான் ஒரு சுருக்கத்தை சொல்ல போனால் என்னாச்சா, மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வச்சு வா, குணம் இருக்கும் திருமகனே வா அப்படிங்கிற ஒரு பாட்டு மாதிரி ஒரு கல்யாணத்தில் ஒரு ஒரு பொண்டாட்டி வழியை வரவேற்கிற மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லாத்துலேயும் அவங்க போடுறாங்க. ஏன்னா நீங்கள் உண்மையில உழைச்சி வந்தவங்க, அடுத்தவங்க காசு பணம் சொத்து ஆசைப்படாமல் வந்தீங்க. அதனால் இன்றைக்கி 4 ஸ்டேட்லேயுமே சேர்த்துட்டு உங்களை எப்படி பண்ணியிருக்காங்க, நீங்கள் தான் 4 ஸ்டேட்டுக்கு ஒரு லீடர், அதாவது தலைவர்னு சொல்லியிருக்காங்க. ஏன் கேரளாவில் இருக்காங்க அவங்களாக்கலாம், கர்நாடகாவில் அவங்களாக்கலாம், முக்கியமந்திரி ஆக்கலாம், முதலமைச்சர் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல. உங்களை மட்டும் தனிப்பட்ட முறையில் மம்தா சார் கேந்திரத்தில் அவங்கள ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ உங்களுடைய நம்பிக்கை ஜனங்களுக்கு நல்லது பண்ணுவீங்க, நல்லது செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள அது தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கையோடு நாணயத்தோடு நீங்கள் நீரோடி வாழுக, பல்லாண்டு வாழுக. உங்களுக்காக வேண்டி தமிழ்நாட்டில் உறவுகளும் கேரளத்தில் இருக்காங்க, எனக்கு தெரியாது, கர்நாடகா எனக்கு தெரியாது நம்ம பேச முடியாது, தெரிஞ்ச மட்டும் தான் பேச முடியாது. தமிழ்நாட்டு உறவுகள் ஒரு ஜாதி மதம் ஆச்சுங்களா, எல்லா ஜாதி மதத்துலேயும் உங்களை ஒரு சொந்த ஒரு அண்ணனானது தம்பியாகிட்டு ஒரு குடும்பமாயிட்டு உங்களை நேசிக்கிறாங்க. ஒரு என்ன உயிரவே கொடுப்பது நிறைய பேர் இருக்காங்க. நாம் அதை கொண்டு அதுകൊണ്ട് நீங்கள் செய்யின விஷயங்கள் செய்யின காரியங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். வெற்றி உங்களுக்காக வேண்டி எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு கூட இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ, நன்றி, நமஸ்காரம். மீண்டும் நமக்கு வாங்க. இந்த நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் சாகுற வரைக்குமே நீங்கள் தான் முதலமைச்சர், சிஎம், அது மனசில் வைக்கணும். ஓகே, தேங்க்யூ.